வெல்கம் டு அவர் இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுலேருந்து ஒரு பிரச்சனை போயிட்டுருங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரசிகர்களும் நம்ம தளபதி அவரோட ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கல அவ்வளோதாங்க. அந்த அளவுக்கு வந்து இவங்க அவங்கள பற்றி மீம்ஸ் போடுறது, அவங்க இவங்கள பற்றி மீம்ஸ் இப்படியே ஓடிட்டு இருக்கு. எனக்கு ஃபேஸ்புக்கு யூடியூப் பற்றி எனக்கு தெரில. நான் இன்ஸ்டாவில் நான் சரியாக கவனிக்கல. பட் ஆனால் நான் ட்விட்டரில் பார்க்குறேன். ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா அப்படி 2 பேரும் வந்து மீம்ஸ் போட்டு சண்டை போடுறாங்க. ரஜினி ரசிகர்கள்லாம் கூட எங்களோட ஓட்டு வந்து தளபதி, அவங்களுக்கு நாங்கள் போட மாட்டோம் அப்படின்னு ஒரே இதுதான். ரசிகர் மன்றத்துலலாம் வந்து ரசிகர் மன்றத்துலாம் வந்து பேசுறாங்க, நாங்கள் பூத்தாண்ட வந்து போராட்டம் பண்ணுவோம் அவங்களுக்கு எதிராக அப்படின்னு எதோ சொல்றாங்க. ஆனால் எதுக்குடா இவங்க 2 பேருக்குள்ள சண்டை அப்படின்னு காரணம் அப்படி தேடும்போது தான் தெரிஞ்சது. நம்ம டிவிக்கு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் இருக்கார்ல, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு அடுத்தது அவருக்கு தான் அந்த அளவுக்கு வந்து மக்களோட பலம் இருந்தது. அவர் நினைச்சிருந்தா அப்பயே அவர் எலெக்ஷன் ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் அப்போ வந்து திமுக ஆளுங்க வந்து அவரை மிரட்டி எலெக்ஷனுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் அவர் விலகிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அவர் ரெட் ஜெயின் மூவிக்கே வந்து படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதுல எனக்கு தெரிஞ்சு எந்த தப்புமே கிடையாதுங்க. உண்மைதானே அது. ஏன்னா வந்து நம்மளுக்கே தெரியும், ஒரு காலத்தில் வந்து அப்போ நானே சின்ன பையங்க. அப்போ வந்து எலெக்ஷன் வருது. இது நடந்து ஒரு 15 வருஷத்துக்கு மேலே 15 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா கட்சிக்காரங்களும் வந்து நோட்டீஸ் கொடுப்பாங்கல்ல, தேர்தல் எலெக்ஷன் அப்படின்ட்டு எங்கள் கட்சி போட்டு கொடுங்க. அங்கே அப்படி அந்த அவங்க கொடுத்த எல்லா நோட்டீஸ்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துல ரஜினி ஃபோட்டோ தான் இருந்தது. சரிங்களா? ஏன்னா வந்து அவங்க எல்லா கட்சிக்கார ஃபோட்டோ ரஜினி ஃபோட்டோ தான் இருந்தது. அப்போ பாருங்க எந்த அளவுக்கு ரஜினி சாருக்கு வந்து சூப்பர் ஸ்டாருக்கு மவுஸ் இருந்தால் அந்த அளவுக்கு அவங்க ஃபோட்டோ அடிச்சு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அப்போ இருந்தது. ஏன்னா எம்ஜிஆரை விட அப்புறம் விட ஜாஸ்தியாகவே இருந்தது. ஏன்னா எல்லா கட்சிக்காரங்களும் அடிக்கிறாங்களே, ஏன்னா ஒரு நம்பிக்கை சூப்பர் ஸ்டார் வந்து நம்ம கூட தான் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்ற நம்பிக்கை வந்து இருந்ததுன்னு தான் சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு அவர் பேசினது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. அவர் உண்மையை தானே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து அவர் மிரட்டினாங்க, அதனால வந்து அவர் விலகிட்டாரு. இப்போ வந்து அவங்களுக்கே படம் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு. உண்மைதான் அது. சரிங்களா? அது வந்து யாருமே மறுக்க முடியாது. இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதாவது வந்து எப்படி நீங்க பேசலாம் அப்படின்ட்டு ரஜினியே வந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு. அதுல ஏதோ சொல்லியிருக்க, இப்படிலாம் எங்களை தரம் தாழ்ந்து பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து காலம் பதில் சொல்லும் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. என்னன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. சூப்பர் ஸ்டார் இப்படி இந்த விஷயம் அவர் ஒரு அறிக்கை விட்டது வந்து உண்மையிலேயே வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நான் அதாவது வந்து சூப்பர் ஸ்டாரை பிடிக்காதவங்களே, அதாவது வந்து பிடிக்காதவங்களே கிடையாது, அது உண்மை. அது நம்ம மறுக்கவே முடியாது. அவர் வந்து இந்த மாதிரி அறிக்கை விடும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா வந்து எவ்வளோ கட்சிக்காரங்க அவரை பத்தி பேசுறாங்க, மட்டமா பேசியிருக்காங்க, கெட்ட காலத்துல பேசியிருக்காங்க. அப்பெல்லாம் வந்து அவர் எந்த ஒரு அறிக்கையுமே விடல. அவரோ இல்ல அவருக்கு வீட்டுல இருக்கிறவங்களோ இல்ல அவருக்கு சொந்தக்காரங்களோ, இப்ப ரஜினி ரசிகர்னு சொல்லி நிறைய பேர் வந்து சுத்திட்டு இருக்காங்க, அவங்களோ ஏன் அதை பத்தி கேட்கல? இப்ப நம்ம எவ்வளவு அரசியல் துரைமுருகனா இருக்கட்டும், இல்ல சீமா இருக்கட்டும், இல்ல திருமாவளவனா இருக்கட்டும், இல்ல அழகிரியா இருக்கட்டும், எவ்வளவு பேர் தெரியுங்களா? அந்த வீடியோ பாக்குறேன், ஏங்க அவ்வளவு கேவலமா பேசி வச்சிருக்காருங்க நம்ம சூப்பர் ஸ்டாரை பத்தி. ஆனா அதை பத்தி யாருமே எதுவுமே கேட்கலங்க. ஏன் இங்க கேட்கல? நான் கேட்கிறேன், ஏன் கேட்கல? அப்ப கேட்டு இப்ப வந்து இப்ப அதாவது பண்ணாரு, அவர் தப்பாவே ஒன்றும் சொல்லல, உண்மையை சொன்னாரு. இப்படி இருந்தது, இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொன்னாரு. மரியாதை பேசியிருக்காரு, விமர்சனம் பண்ணல அப்படின்னு விஷயங்கள சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அவர் உண்மையை தான் சொன்னாரு. ஆனா விஜய் சாரை பத்தி அவ்வளவு மட்டமா வந்து பேசியிருக்கானுங்க சூப்பர் ஸ்டாரை பத்தி. ஆனா அவங்கள பத்தி யாருமே எதுவுமே கேட்கலையே. அதுதான் ஏன்னு எனக்கு புரியல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியலங்க. விஜயண்ணா வந்து அரசியலுக்குள்ள வரப்போறாரு அப்படின்னு தெரிஞ்சவொடனே நிறைய பேர் அதை வந்து என்கரேஜ் பண்ணாங்க. சரி, அவர் வந்து வந்திருக்காரு அப்படின்ட்டு. அது டைரக்டா இருக்கட்டும், காமெடினா இருக்கட்டும், இல்ல சிங்கர்ஸா இருக்கட்டும், ஹீரோவாஸ் நிறைய பேர் எல்லாருமே வரவேற்றாங்க. ஆனா இப்போ அப்படியே அவருக்கு அகேன்ஸ்டா வந்து மாறிட்டாங்க. ஏன்? என்ன காரணம்? டிஎம்கே அவங்க மிரட்டலா, இல்ல பயமா, இல்ல பொறாமையா? எனக்கு அதுதான் புரியல. எனக்கு இப்ப ரஜினி சாரே இருக்கட்டுமே, முதல்ல அவரே ஆதரவு தெரிவிச்ச அவரு இப்ப அவரே வந்து இந்த மாதிரி பேசும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2 விஷயம் நடந்துக்கணுங்க. ஒண்ணு டிஎம்கே வந்து மிரட்டி இருக்கணும், சரிங்களா? இல்லைன்னா வந்து ரஜினி சாருக்கு பொறாமையா இருக்கணும். ஏன்னா வந்து அவர் பார்த்து வளர்ந்த பையன் தான் விஜயன் தான், சரிங்களா? ஏன்னா வந்து சிக்கு மனிதன் படத்துல பார்த்துருக்கீங்க, அவர் கூட நடிச்சிருப்பாரு. அவர் நம்ம பார்த்து வளர்ந்த பையன் இந்த அளவுக்கு போயிட்டானே. ஏன்னா வந்து எல்லாரும் சொல்லுவோம், ஒரு ரசிகர் ஒன்று சொல்லியிருந்தாரு, சூப்பர் ஸ்டார் வந்து ரொம்ப பெரிய ஆளு, அவர் தான் தமிழ்நாடு தான் அவரு அப்படின்ட்டு. ஒத்துக்கிறேங்க, சரிங்களா? இருந்தது, என்ன சொல்ல இருக்குன்னு சொல்லல, இருந்ததுன்னு சொல்றேன். ஏன்னா அது அப்ப இருந்தது. அதாவது
களத்துல வந்து தளபதி விஜய் அவர் வர்றதுக்கு முன்னாடி அந்த மவுஸ்லாம் இருந்தது. எப்போ ஒருத்தர் வந்து என் குடும்பம் வேண்டாம், எனக்கு நான் செய்யற அந்த 30-40 வருஷம் நான் செஞ்ச என் தொழில் வேண்டாம், மக்கள் நல்லா இருக்கணும் இப்படி எப்போ ஒரு மனுஷன் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு மக்கள் நல்லா இருக்கணும், நான் மக்களுக்காக நான் வரேன் அப்படின்ட்டு எவ்வளவு சைடு நிறைய எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியா இருக்கட்டும், இல்ல பேரே தெரியாத கட்சிகளா இருக்கும், அவ்வளவு ப்ரெஷர், அவளை பத்தி அவ்வளவு மட்டமா பேசுறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, அவங்க குடும்பத்தை பத்தி பேசுறாங்க. இவ்வளவு கஷ்டத்தையும் தாண்டி எப்போ ஒருத்தர் வந்து மக்கள் தான் வேணும் அப்படின்னு ஒருத்தர் வந்தாரோ அப்பவே அவர் ஜெயிச்சிட்டாருங்க. சரிங்களா? இப்போ வந்து ரஜினியோ இல்ல எம்ஜிஆரோ யாரோ வந்து இந்த அளவுக்கு வந்து மவுஸ் கிடையாதுங்க. இனிமேல் வரப்போறதும் கிடையாது. அதுவும் இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த யுகத்துல இதுதான் வந்து லாஸ்டா இருக்கும். ஒரு மனுஷன் வந்து எல்லாத்தையும் விட்டு வர்றான். ஏன்னா எந்த இப்போ எம்ஜிஆரா இருக்கட்டும் இல்ல விஜயகாந்தா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும்ங்க, எல்லாரும் அரசியலுக்குள்ள வந்தாங்க. அவங்க தொழிலை விட்டு யாரும் வரல. சரிங்களா? ஆனா இவரு உச்சத்துல இருக்கும் போதே வந்து ஏங்க அவருக்கு 1000 கோடி வருதுங்க, நாடு எப்படி போனா நாட்டு மக்கள் எப்படி போனான்ட்டு அவர் எப்படியோ போயிருக்கலாம். சரிங்களா? அவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாங்க. ஆனா எனக்கு எதுவுமே வேண்டாம், மக்கள் தான் வேணும்னு ஒருத்தர் எப்போ வந்தாரோ அப்பவே தமிழ்நாட்டு மக்கள் அவரை வந்து பிடிச்சிருச்சுங்க. அவர் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் அவ்வளவு பிடிச்சிருச்சு. சாதாரணமாக படம் நடிக்கும் போதே பிடிக்கும். இப்போ ஒரு மனுஷன் அதை விட்டு வந்தோடனே அது அடித்தட்டத்துல இருந்து ஹை கிளாஸ் வரைக்கும் நிறையவே பிடிச்சிருச்சு. சின்ன குழந்தைலேருந்து வயசானவங்க வரைக்கும் அந்த அளவுக்கு அவர் மேல வந்து மரியாதை, அன்பு, பாசம் எல்லாம் வந்துருச்சுங்க. ரஜினிக்கு ஒரு காலத்துல மவுஸ் இருந்தது. சரிங்களா? இப்போ வந்து இருக்கிறது நம்ம விஜய் தான். எக்ஸாம்பிளுக்கு நீங்க பார்க்கலாம். ஒரு ரீசெண்டா ஒரு கலைஞர் நூற்றாண்டு விழான்னு நினைக்கிறேன். எல்லா பெரிய பெரிய ஹீரோஸும் வந்திருந்தாங்க. சேர்ல ஒரு ஈ அடிச்சது. ஆனா விஜய் அப்படின்ற ஒருத்தருக்காக மலேசியால 10 லட்சம் பேர் கூடினாங்க. இப்போ சரி அவரு ஒரு இடத்துல வந்தாருன்னா அத்தனை லட்சம் பேர் அவருக்காக வந்து கூடுறாங்க. அப்போ பார்த்துங்க மவுஸ் யாருக்கு? ஆனா வந்து ரஜினி சார் இப்படி பண்ணது வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப பெரிய தப்புங்க. நாட்டுல எவ்வளவு அநியாயம் நடக்குது, அதுக்கெல்லாம் அவர் குரல் கொடுக்கல. அவரை பத்தி யார் யாரும் அசிங்கமா பேசுறாங்க, அதுக்கும் அவர் குரல் கொடுக்கல. ஆனா இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு வந்து நான் அறிக்கை விட்டாரு, காலம் பதில் சொல்லணும் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு என்ன காரணம்னா, ஒன்னு டிஎம்கே வந்து அவரை பயம் கொடுத்திருக்கணும், இல்ல விஜய் நம்மள பொறாம இருக்கணும். இந்த 2 விஷயம் தான் அவருக்கு காரணமாக எனக்கு தெரிஞ்சு ரீசனா இருக்குங்க. பட் இதை பத்தி பேசணும்னு தோணுச்சுங்க. ஏன்னா வந்து நமக்காக, நம்மளோட மக்களுக்காக நம்மளால செய்ய முடியாததை, ஏன்னா வந்து எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ரஜினி சார் வந்து அரசியலுக்கு வருவாரு, மக்களுக்கு நல்லா பண்ணுவாரு அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்தாங்க. படத்தெல்லாம் நிறைய டைலாக்லாம் சொல்லுவாரு. நான் யோசிக்காம எதுவும் பேச மாட்டேன், பேசிட்ட பிறகு யோசிக்க மாட்டேன் அப்படின்னு எவ்வளோ டைலாக்லாம் பேசுவார். அவரோட டைலாக் பார்த்தா விஜய் நான் பேசினாரு. ஆனால் விஜய் படத்துல என்ன, ரஜினி சாரால படத்துல பேச முடிஞ்ச டைலாக்கை ரியல் லைஃப்ல எடுத்துட்டு வரவே முடியல. ஆனால் விஜயனாவை பொறுத்த வரைக்கும் படத்துல என்ன பேசினாரோ அதை ரியல் லைஃப்ல எடுத்துட்டு வராரு. படத்துல ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு போக்குரியில், ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு இருப்பாரு. இப்போ அப்படிதான் நிற்கிறாரு, இனிமேலும் அவர் அப்படிதான் நிற்பாரு. இன்கேஸ் இந்த எலெக்ஷன்ல தோத்தா கூட சரி அவர் தைரியம் நிற்பாருங்க. சரிங்களா? இந்த வருஷம்லாம் ஏன்னா வர ஜென்ரேஷன்ல அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. சரிங்களா? பிறந்த குழந்தைல இருந்து விவசாய கேள்விக்கும் அவருக்கு தாங்க சப்போர்ட் இருக்கு. அதனால வந்து ரஜினி சார் இப்படி பண்ணது வந்து உண்மையிலேயே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க. எவ்வளோ பெரிய ஆளு, சூப்பர் ஸ்டாரு, இவர் இவ்வளவு தாழ்ந்து இப்படி நடந்துக்குவாருன்னு உண்மையிலேயே நினைக்க கூட முடியல. ஏன்னா அவர் பார்த்து வளர்ந்த ஒரு பையன் அப்படி உச்சிட்டு போயிட்டாருன்ற ஒரு பொறாமையா இல்லை டிஎம்கேவோட ப்ரெஷரா என்னன்னு தெரியல, அவர் இந்த மாதிரி பேசியிருக்காரு. அதை பற்றி பேசணும்னு தோணுச்சு, அதான் பேசினேன். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம விஜயனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவர் வந்து மக்களுக்காக வர்றாரு, சம்பாதிக்கிறதுக்கு வரல. இருக்கிறவங்களாம் வந்து நிறைய பேர் சம்பாதிக்கிறதுக்கு வராங்க. விஜயனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசம் அதிகம் உள்ளது உங்கள்கிட்ட ஒரு டாட்டா பை.